அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய டிஎன்பிசியில் தீட்டா சம் கேட்டால் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த கணக்கு பாருங்கள். காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து பியோட வேல்யூ மற்றும் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா கியூ எனில் பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ப்ராக்கெட் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 1ன்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம பியோட வேல்யூ இந்த சம்மன் படி நம்ம கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ என்ன பாருங்கள், காஸ் ஸ்கொயர் தீட்டா divided by sin theta. Q ஓட வேல்யூ sin square theta divided by cos theta. ரெண்டு நமக்கு சம்மல கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க, p square into q square into p square plus q square plus 3 வந்து equal to 1 நிரூபிக்கணும். அப்போ அந்த சமன்பாட்டில் நம்ம இதை பிரதியிடணும். இப்போ p square பதிலாக cos square theta divided by sin square theta into q ஓட வேல்யூ sin square theta divided by cos square theta into p ஓட வேல்யூ மாதிரி cos square theta divided by sin theta plus q ஓட வேல்யூ sin square theta divided by cos theta plus 3 நம்ம ஒரு சைடு LHS மட்டும் எடுத்துக்கோம். LHS மட்டும் எடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த cos ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு sin ஸ்கொயர் தீட்டா இதை நம்ம காமன் எடுக்கிறோம். ரெண்டு சைடு இருக்குது, அதனால் காமன் எடுக்கிறோம். காமன் எடுத்தால் என்ன வரும் பாருங்க, cos ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு sin ஸ்கொயர் தீட்டா. ரெண்டு பக்கமும் sin ஸ்கொயர் இன்ட்டு cos ஸ்கொயர் இருக்குது, அதனால் இன்ட்டு கீழே சைன்ஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ரெண்டு பொதுவாக எடுக்கும். இங்கே இருக்கிறத ஒன்று வெளியே எடுத்துக்கோம். அப்போ என்ன வரும் பாருங்க, இந்த பவரில் இருக்கிறது 3 இருக்கிறதுனா காஸ் 4 தீட்டா ப்ளஸ் சைன் 4 தீட்டா ப்ளஸ் 3. தீட்டா ப்ளஸ் 3. இது எப்படி எழுதனா 2/2 எழுதலாமோ, காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் 2 ப்ளஸ் 3 இன்ட்டு இங்கே காமன் எடுக்கும்போது காஸ் 4 தீட்டா இன்ட்டு சைன் 4 தீட்டா. இந்த சைடும் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் 2. இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ வந்து 1. இப்போ 1 இதோட வேல்யூ 1 நிரூபிச்சாச்சு. நம்ம கிடைக்கிற ஆன்சர் 1. தப்பு மேனேஜர்